2011 நான் ரேடியோ விட்டு வெளியில வந்த உடனே நான் என்னுடைய நண்பர் தினேஷ் நெல்சன் 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து எந்த மாதிரி பண்ணலாம், இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மாதிரி இவங்களை ரெடி பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு சிலபஸ்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி எல்லா ரேடியோ ஸ்டேஷன்ஸ்ல இருந்தும் நாங்க வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ் வர வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நாட் ஓன்லி ஆர்ஜே பாயிண்ட் ஆஃப் வியூ ரேடியோ வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. எல்லாருமே ஹீரோன்னு மட்டும்தான் தெரியும். ஹீரோக்கு மேல ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. பட் அது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ரேடியோவில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே அவங்க எக்ஸல் ஆகலாம் அப்படிங்கறது மைண்ட்ல வச்சு டிப்ளமோ இன் ரேடியோ ப்ரோக்ராமிங் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் நாங்கள் இந்த அகாடமி ஆரம்பிச்சோம். அகாடமி ஆரம்பிச்சப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பிரஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் இந்த நேரத்தில். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம இந்த இது நடந்திருக்கவே முடியாது. ஒரே ஒரு ஆர்டிகல் ஹிந்துல வந்தது, அதை பார்த்த உடனே நான் போட்டி போட்டு அவ்வளோ பேர் எங்களுக்கு கால் பண்ணி பயங்கரமான ஒரு ஓவர்வெல்மிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நிறைய பேர் கால் பண்ணி ஆர்ஜே ஆகணும். அதே மாதிரி இங்க அகாடமியில் வந்து ஆர்ஜே ஆகணும்னு வந்த உடனே அவங்கள உடனே எடுத்துக்கிறது இல்லை. ஒரு 500 பேர் கால் பண்ணாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த 500 பேரையுமே 1-on-1 மீட் பண்ணி உண்மையிலேயே அவங்களுக்கு பேஷன் இருக்கா இல்லாட்டி சும்மா ஏதோ ஆர்வக்கூடல வராங்களா அப்படின்னு 1-on-1 இன்டர்வியூ பண்ணி தான் நாங்கள் உள்ள எடுக்கிறோம். ஒரு பேட்சுக்கு நாங்கள் மேக்ஸிமம் 20 பேருக்கு மேலே எடுக்கிறது கிடையாது. அதுக்கு மேலே எங்கள் கிளாஸ் ரூம்லேயும் இடம் இல்லை. அதனால தான் நாங்கள் 20 பேர் எடுக்கிறது இல்லை. ஸோ சின்ன கிளாஸ் ரூம். பட் இங்க வரக்கூடிய பசங்க ஒவ்வொருத்தருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. எக்ஸிஸ்டிங் ரேடியோ ஸ்டேஷன்ஸ்ல ஆர்ஜேவா இருக்காங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த அகாடமியோட அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், எஸ்பெஷலி என்னுடைய நாங்கள் 2003 வந்து பிரைவேட் எஃப்எம் ஸ்டேஷன் ஆரம்பிச்சப்போ மிர்ச்சியில் என்னுடைய காம்படிட்டர் அவர். இன்னைக்கு நான் உங்க காம்படிட்டர் இல்லை, சிவா வந்திருக்காரு. சிவாவுக்கு நீங்கள் கிளாப் பண்ணலாம். நான் மெட்ராஸ்ல முதல் எல்ஐசி பில்டிங்கே வந்து பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் மாதிரி சாஞ்சி பார்த்துருக்கேன் 96ல சென்னைக்கு வந்தப்போ. அப்போ வந்து 96ல வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து ஒரு இங்கிலீஷ் ஷோ ஒருத்தர் பண்ணுவார். என்னடா அது ஆன் பண்ணீங்கன்னா ஸ்பீக்கர் கிழிஞ்சிடும், அந்த அளவுக்கு பேஸ் இருக்கு ஒரு வாய்ஸ்ல. நீலாதிரி போஸ் அவரையும் வருகன்னு வரவேற்கிறோம். அண்ட் இன்னைக்கு வந்து இந்த 3 பேட்ச் நாங்கள் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம். 4th பேட்ச் போயிட்டு இருக்கு. 5th பேட்சுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் இன்டர்வியூ வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 3 பேட்ச்ல சக்சஸ்ஃபுல்லா அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து இன்னைக்கு வந்து கான்வகேஷன் அட்டெண்ட் பண்ண போறீங்க, அந்த சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ண போறீங்க. தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகைன். நிறைய பேர் பேசணும், நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பல. ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் பீப்புள் அகைன், ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணு, என் ஒய்ஃப். தேங்க்யூ. Now the problem that I faced in 1995, 1996 was, and luckily you guys weren't there at that time, is that if you fell in love with a girl, it was difficult for you to get married to that girl because your father-in-law would ask you, what do you do? And the only answer that you have is, I play music on the radio. And say, no, but my daughter, we're looking out for an engineer or a doctor. So that was the biggest, challenge back in 1995. Of course, there were other challenges. As ma'am was saying, that it was a manual station. We did not have any software. We played ads out of schools. We used to get paid 125 rupees, Nelson, a little more than that. Yes, once All India Radio called me up and said, good news, Niladri, there is a salary hike. And I said, how much is it, sir? And he said, 250 rupees. So I said, okay, because we were not doing it for the money. We were doing it for clear passion. We were doing it to speak to the city of Chennai. Because when you live a day in your life, you're listening to everybody. You do this, put the glass here, do this. But when you are on radio, that's the time when you speak and everybody listens. And that for me is a big therapy. And hopefully for all you budding students who are graduating from Bina's Academy of Radio Studies will also understand this as you go forward. Now I must tell you that I've seen that there have been, very few there have been many radio jockeys, but only a few have stood out. And it's not because of their voice. In radio you don't need a voice. If you have a voice, it's a bonus. But there are a couple of things that everyone needs to understand. That if you become a radio presenter, you do not become a celebrity. If you become a radio presenter, you do not do it for the money. If you become a radio presenter, you and the listener are one. Now somewhere down the line, I've noticed a lot of radio presenters losing this little basic. That's why they're not able to keep it real. And thankfully, Academy of Radio Studies, Dina, Nelson, they're doing such a fantastic job, giving you an opportunity to understand this medium so that you can go forward, be the next generation, the next level of radio.
If Academy of Radio Studies was there way back in 1996, I think I would have been a better radio presenter. But it's not, it wasn't there. And I know somebody over there called Dr. Thorsteve. Yes, hello. He's also another radio presenter who is a doctor from Chennai Live. But yes, it's all goodness of Academy of Radio Studies that we're going to hear better voices, better radio presenters. And please do understand one thing, that a radio station is not about the radio jockey. There are other people. It's a teamwork. You cannot just, do a show and, take the accolades by yourself. There's a producer, there are sound engineers, there are promo producers, there's a creative team, there's a conceptualizing team. So there are a lot of people who contribute towards your success. If you've joined radio, please respect the medium, treat it like Lakshmi, because it will give you back tenfold. I wouldn't have been here. I don't think I'll be giving a speech here. I never thought I would give a speech, a keynote address in 1995. But here I am, because I've done one thing. I've respected the medium immensely, as much as I've done it to my mother or my father. So I suggest you do the same. Have a great year ahead. I'm sure Tina and Nelson and everybody in Academy of Radio Studies have instilled some great knowledge in you. Use that to your benefit. It's not going to be a walk in the park if you enter the radio industry. There's going to be good days, there's going to be bad days. Enjoy the good days, forget about the bad days, and the rest will be taken care of. Thank you very much. Tina, thank you so much. You've given me this honor. Anything for you, brother. I was talking to Tina that here you have a Guinness Book of World Record holder. You've got a powerhouse of a radio presenter who's done so much for radio in Chennai. And not only this, Academy of Radio Studies is the biggest contribution that has come from a radio presenter. So congratulations, Tina. Thank you so much, buddy, for calling me. And all the very best with your studies and your students. Thank you so much. Thank you very much. Change is the only constant, and each step a student takes in the future must be a step closer to being heard. As students are the voices of the radio in future, it's time to celebrate these voices. Academy of Radio Studies has gathered to honest deep into the future of the radio industry. Celebrate our first year publication. We honor the stars on the horizon. What commenced as a modest initiative by a Guinness record holder, Tina, defined great talent to emphasize into an organization that nurtured them to become passionate professionals in the radio industry. I love radio because it gave me everything. Today I'm standing in front of you because of radio. Academy of Radio Studies is an institution where radio teaches radio, where radio aspirants become radio professionals. How can I learn for learning if it's going to work in the certificate if we know if we are actually? The students of Academy of Radio Studies acquire training in all facets of radio, right from being mastered to show production, promo production, management, and about many other areas that recruit them as individuals and professionals. Academy of Radio Studies is a foundation where the quality of the teaching is such that it keeps the faculty and students intact. Students get specialized in areas of their choice. With the help of state-of-the-art infrastructure, Academy of Radio Studies amalgamates academic knowledge with the current trends of the radio industry, as well as appoints students in the multitude of celebrity experts in the media to help them not just radio, but beyond. Academy of Students here has begun the association with film companies like Sony FM, Big Film, and Instagram. நான் AORS ஃபர்ஸ்ட் பேட்சோட பாஸ் நான் இப்போ வந்து விஜயதாபுரியில் ப்ரொடியூசர் கம் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கேன். இங்கே வந்து நான் வந்து ப்ரொடக்ஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஈவன் ஆர்ஜிங் எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. இங்கே கற்றுக் கொடுத்த எல்லா ஆர்ட்டையும் நான் என்னோட ஒர்க்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு எனக்கு. I've always been fascinated by the medium of radio. I did a course in radio programming in the Academy of Radio Studies, and I was one of the first batch students. The course was quite intense. We had lots of interaction with the industry professionals and loads of hands-on training. Now I'm a part-time radio jockey in an in-store radio station that is powered by the Academy of Radio Studies. முன்னாடி கமலி பி இப்போ AORS செகண்ட் ஆச்சு. அவளை சுத்தமாக ரேடியோ பற்றி எனக்கு நோ ஐடியா. முன்னாடி வந்து ரொம்ப யோசிச்சு ஐயோ ரொம்ப வெளியே வந்து பார்த்துட்டோமோ, ஏன்னா அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருந்தது. லைக் பக்கமாக ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் ஹாஃப் டேலே வந்து எல்லாத்துக்கும் அந்த பேஷன்
பண்ணாங்க ஏவா ரசிகரோட தேங்க்ஸ் ரேடியோட பேசிக்ஸ்ல இருந்து ரன் பண்ற வரைக்கும் என்னென்ன விஷயம் நடக்குதோ எல்லாமே தெரிஞ்சு Now the academy played for Radio listeners is having and so are the opportunities to learn and grow in music with us here.